ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி எப்படிங்க போச்சு? ரொம்ப சூப்பராக போயிருக்கோம் நம்புகிறேன். எனக்கும் நல்லாவே போச்சு. நம்ம இப்போது கதைக்குள்ளே போவோமா? அம்பு 41. டாக்டரே என்று துள்ளி குதித்த மாலினி தர்மனின் மடியில் ஏறி அமர்ந்து அவனின் கழுத்தோடு கட்டிக்கொண்டாள். தர்மனின் திருதிரு மொழிகள் மடிக்கணினியில் பதிவதை கண்டவள் அவன் பார்வை பின்னோடு தன் பார்வை செலுத்த ஹா என்று அலறலோடு குதித்து எழும்பினாள். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஒரு 5 minutes மறுபடியும் கூப்பிடுறேன் என்றவன் லேப்டாப்பை அணைத்து வைத்துவிட்டு மாலினியை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ சாரி, நீங்கள் ஃபேமிலியோட வெப்கேமில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி, இது என்ன நம்ம பெட்ரூமா? ஹாஸ்பிட்டல் டி. இங்கே நான் அஃபிஷியலாக எதுவும் பேசிகிட்டு இருப்பேன். எதையும் யோசிக்காமல் எழுத்தடுப்பில் இப்படியா வந்து மடியில் ஏறி உட்காருவாங்க குட்டி பிசாசு. இங்கே பாருங்க டாக்டரே, பிசாசுன்னு கூட சொல்லுங்க, ஆனால் குட்டின்னு சொல்லாதீங்க. நான் கியூட் தான், என்ன கொஞ்சம் குள்ளம். உங்கள் ஊரில் பிசாசு இப்படிதான் சுடிதார் போட்டுட்டு வந்து நிற்குமா என்று தன் உடம்பை நீட்டி வளைத்து காட்ட டாக்டருக்கு இப்போது குடும்பம் அத்தனையும் பார்த்து விட்டது என்ற எண்ணம் வரவில்லை. இது மருத்துவமனை, தான் வேலையில் இருக்கிறோம் என்ற எண்ணமும் இல்லாமல் மெல்ல மெல்ல தன் அவளிடம் நெருங்கினான். டாக்டரே வேண்டாம், தள்ளி போங்க. ஏன்? அவளை சுவற்றில் சாய்த்து கற்றையாக முன்னாடி வந்து விழும் அவளின் முடியை காதரும் செருகி கொண்டு பேசினான். இது வேலை செய்கிற இடம், யாராச்சும் வந்துட போறாங்க. டாக்டரே, இப்பதான் இது உனக்கு வேலை செய்கிற இடமா தெரியுதா? என் மடியில ஏறி உட்காந்து கழுத்தை கட்டுனியே, அப்ப தெரியலையா என்றவன் கைகள் அவள் முகத்தில் ஆள்காட்டி விரலால் மெல்லமாக கோடி இழுத்து கொண்டிருந்தது. விடுங்க டாக்டரே. முடியாதுடி. வாங்க பீம். வாசலை பார்த்து அழைக்கவும், எங்கே தம்பிதான் வந்து வாசலில் நிற்கிறான் போல என்று அவசரமாக மாலினியிடமிருந்து விலகி கொண்டான் தர்மன். இதை சாக்காக பயன்படுத்தியவள் ஓடி சென்று அவன் இருக்கைக்கு அருகில் அமர்ந்து கொண்டாள். வாழு ஆட்டமா கட்டுற, வச்சுக்கிறேண்டி ஒன்ன. இரு, முதல்ல அங்க அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்க என் குடும்பத்தை வெப் கேமரால பார்க்கலாம் வா என்று தர்மன் மீண்டும் மடிக்கணினியை உயிர்ப்பித்தான். தன் குடும்பம் மொத்தமும் விட்டு சென்ற இடத்திலேயே உறைந்து அமர்ந்திருந்தார்கள். என்ன எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துருக்கீங்க? சஹோ, நீங்க இப்ப கொடுத்த அதிர்ச்சிக்கு நாங்கெல்லாம் கோமாக்கு போகாம இருக்கிறதே பெரிய அதிசயம்தான். சும்மா இரு தேவா. டேய் தர்மா, என்னடா நடக்குதாங்க? ஹாஸ்பிட்டல்ல உன்னை நம்பி விட்டுட்டு வந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது பிரீதா. மாம், ஒண்ணுமில்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, உங்களோட மூத்த மருமக இவ தான். பேசுறீங்களா என்ற தர்மன் மாலினியின் பக்கம் கேமராவை திருப்பி வைத்தான். அவ்வளவு பவ்யமான பெண்ணாக அமர்ந்திருந்த மாலினி தலையை தூக்கி வணக்கம் கூறினாள். குட்டி அண்ணி, உங்க ரீல் வந்து பல மணி நேரம் ஆகுது. ஈ என்று இழித்தவள் சத்தம் வராமல் வெறும் வாயசைப்பில் கையை மட்டும் தூக்கி நகுலனுக்கும் தேவனுக்கும் ஹாய் கூறினாள். ப்ரோ, உனக்கு ஏத்த பெர்ஃபெக்ட் ஜோடி தான், ஆனா ரொம்ப குட்டியா இருப்பாங்க போல. எந்திரிச்சு நில்லுங்க, உங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கணும். டேய் என்ற தர்மனுக்கு வெட்கம் புடுங்கி தின்ன தன் தலையை கோதி வெட்கத்தை கட்டுப்படுத்தினான். முகத்தில் டன் கணக்காக வலியும் அசடையும் தான். அம்மா இங்க பாருங்கம்மா, தர்ம ப்ரோ வெக்கம்லாம் படுறாரு. காண கிடைக்காத காட்சி. எல்லா கிரெடிட்டும் குட்டி அன்னிக்கு தான். அது என்னடா குட்டி அண்ணி? அவங்க முகத்தை பாருங்க, பச்சை மண்ணு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்லயே அவங்க தான் ஏஜ் கம்மின்னு நினைக்கிறேன். அதான் குட்டி அண்ணி. சஹோ நகுலன் சொன்னது கேட்கல? எந்திரிச்சு 2 பேரும் ஜோடியா நில்லுங்க. தர்மன் எழுந்து நின்று அருகே வா என்பதை போல் மாலினியிடம் கண்காட்டி விட்டு இருவரும் அருகே நின்று தயக்கமாக அன்னை தந்தையை பார்த்து கொண்டு நின்றான். என்னடா எங்களை இப்படி தயக்கமா பாக்குற? அந்த பொண்ணுக்கு நாங்க ஏதோ வில்லி மாதிரி தானே தெரியும். அம்மாடி மருமகளே, என் மகன் முழு நேரமும் ஹாஸ்பிட்டல்ல தான் கிடப்பான். அவனை நீ தான் நேரத்துக்கு சாப்பிட வச்சு தூங்க வச்சு எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கணும். சரிங்க மாமா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க என்ற பிரீதாவும் பாண்டியனும் எழுந்து கிளம்பி விட்டார்கள் அவர்கள் வேலையை பார்ப்பதற்கு. அழைப்பில் இப்பொழுது நகுலனும் தேவனும் தான். ப்ரோ,
குட்டி அண்ணிக்கிட்ட நாங்க சில கேள்வியெல்லாம் கேட்போம். நம்ம வீட்டு மூத்த மருமக போஸ்ட்னா சும்மாவா? அதுவும் எங்க தர்மா அண்ணா எப்படி 80 கிலோ சொக்க தங்கமாச்சே. ஆஹா, கேளுங்க கேளுங்க, நீங்களாச்சு உங்க அண்ணியாச்சு என்றவன் அமைதியாக அருகில் அமர்ந்து கொண்டான். கேள்வி என்றதுமே மாலினிக்கு கல்லூரி நினைவு வர கொஞ்சம் நடுக்கம் எடுக்கத்தான் செய்தது. பின்னே கேள்வி கேட்பார்கள் என்றுதானே பாதி நாள் கல்லூரியை கட்டடித்துவிட்டு தர்மனின் மருத்துவமனையே கதி என்று கிடக்கிறாள். யாரேனும் கேட்டால் நான் கிளாஸ் டாப்பர், எனக்கு இந்த பாடமெல்லாம் ஏற்கனவே தெரியும் என்பதனால் நான் போகவில்லை என்று ஏதேதோ கதை அளப்பாள். குட்டி அண்ணி, பயப்படாதீங்க, சும்மா சின்ன சின்ன கேள்விதான். எங்க அண்ணனை பத்தி நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு நீங்க எந்த ட்ரெஸ் போட்டா பிடிக்கும்? ட்ரெஸ்ஸே போடலனா தான் பிடிக்கும் என்று மாலினி மனதுக்குள் முணுமுணுத்தாள். ஆனால் துரைக்கு உள்ளே இருந்த கொழுந்தன்களுக்கு கேட்டதோ இல்லையோ, அருகில் அமர்ந்திருந்த தர்மனுக்கு நன்றாக கேட்டது. வெப்கேம் மாலினி பக்கம் திருப்பி இருந்த தர்மன் இயல்பாக அவளை பார்த்து அமர்ந்து தலை முதல் கால் வரை பச்சையாக சைட் அடித்து கொண்டு அமர்ந்திருந்தான். இப்பொழுது அவளின் முணுமுணுப்பும் கேட்க அவனின் பார்வை சென்ற இடமெல்லாம் கூசி சிலிர்த்தது பெண்மை. மாலினியின் கண்ணச்சிவப்பை பார்த்து அவர்கள் இருவரும் மண்டை சொரிந்து கொண்டே, அண்ணி உங்க லவ்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இப்ப இந்த தம்பிங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது புடவை. குட். அடுத்து நானு குட்டி அண்ணி, அண்ணாக்கு ரொம்ப பிடிச்ச மெயின் டிஷ் என்ன, சைட் டிஷ் என்ன சொல்லுங்க. மாலினி கண்ணை முட்டையாக விரித்து பார்த்தாள். இவர்கள் தெரிந்து பேசுகிறார்களா இல்லை தெரியாமல் பேசுகிறார்களா? வளர்ந்த குழந்தைகள் தான் நம் கொழுந்தன்கள் என்று நினைத்து கொண்டாள். அன்றொரு நாள் தனிமையில் கூறினானே தர்மன், எனக்கு பிடித்த உணவு உன் இதழ்கள் என்று. இதில் முத்தத்தின் போது ஏன் இடுப்பை இந்த கசக்கு கசக்கிறீர்கள், வலிக்கிறது என்று சுணங்கும் மாலினியிடம் உன் இதழ் மெயின் டிஷ் என்றால் உன் இடுப்பு தான் சைட் டிஷ் என்று கிள்ளி வாயில் போட்டு கொண்டானே. எப்படி மறப்பால் அந்த காட்சியை? தர்மனுக்கு புரிந்து போனது. மாலினியின் எண்ணம். ஊமையாக சிரித்தவன் அவள் சொல்ல போகும் பதிலுக்காக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவ்வப்போது அவனின் பார்வை அவள் இதழையும் இடுப்பையும் மேய்ந்ததில் அவளும் இன்னும் கூசினாள். அது மட்டன் பிரியாணியும் சிக்கன் சில்லி. பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்க ஆளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன? யோசிக்காமல் பதில் வந்தது, உங்களதான். ஹே வாவ், சூப்பர் குட்டி அண்ணி, நாங்க வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நீங்க ஃபுல் மார்க் எடுத்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன். டேய் நகுலா, போதுண்டா, சைலண்டா அண்ணி சைலண்ட் வைக்கலாண்டா. அண்ணி முகமே சரியில்லை. அண்ணன் கிட்ட வேற இருக்காங்களா? இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க போல. நம்ம பேசி பிளேடு போடுறோம், அப்படித்தானே அண்ணி? சாச்சா, அப்படிலாம் இல்லை, உங்ககிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ அண்ணி. இருந்தாலும் உங்களோட பிரைவசி டைம் நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பல. கேரியான். அண்ணா பாய் அண்ணா, ஈவினிங் கால் பண்றேன் என்ற நகுலனும் தேவனும் வெப்கேமை துண்டித்தார்கள். ஆட்டோமேட்டிக் பட்டனை இங்கிருந்தே அழுத்த தர்மன் இருக்கும் அறையின் கதவு தானாக லாக் செய்தது. எதுக்கு டோர் லாக் பண்றீங்க? விடுங்க டாக்டர் என்றவளை குழந்தை போல கையில் அள்ளிக்கொண்டு திரைக்கு பின்னாடி ஸ்கேனுக்காக படுக்க வைக்கும் பெட்டில் தூக்கி போட்டவன் அவள் மேல் படர்ந்தான். பாரம்பரிய அதே நேரம் தன் மொத்த உடலும் அவள் மீது நசுங்கப்படுத்தான். இதுவே முதல் முறை இப்படியான செயல்கள் தர்மனிடமிருந்து வருவது. தன் அன்னை தந்தையிடம் பேசிய பிறகு, அவர்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டிய பிறகு தயக்கமில்லை. ஏனென்றால் தர்மன் தான் முன்னாடியே மாலினியின் தந்தையை பார்த்து பேசிவிட்டானே திருமணத்தை பற்றி. அவர்களோ எந்த மறுப்பும் கூறும் நிலையில் இல்லை. தாங்கள் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை என்று முடிவான பிறகு அதை அவர்களால் தட்டி கழிக்க என்ன இருக்கிறது என்று அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். ஊருக்கே தெரியும் தர்மனின் குணத்தையும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும். அதனால் மறுப்பதற்கு காரணம் என்று எதுவும் இல்லை. உடனே ஒப்புக்கொண்டார்கள். இப்பொழுது தன் குடும்பத்திலும் சம்மதம் கிடைக்க அவனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதிலும் தம்பிகள் கேட்ட கேள்வி அனைத்திற்கும் அவளின் எண்ணத்தில் வந்து போன காஜி பதில்கள் அவனுக்குள் இருக்கும் காம நரம்புகளை தூண்டுவதாக இருந்தது. டாக்டரே,
உன் உடல் எடைகணம் கூட தாங்கி விடலாமடா. உன் விழிப்பார்வை என்னை துகில் இருப்பதை எங்கனம் தாங்குவேன்? மனதுக்குள் முணங்கியவள் வெளியே நெளிய அது இன்னும் ஆபத்தில் போய் முடிந்தது. இவளின் உடல் அசைவில் ஆணின் உடல் ஒரு பெண்ணை திருமணத்திற்கு முன்பு எங்கெல்லாம் தொடக்கூடாதோ அத்தனை இடங்களையும் தொட்டு மீண்டது. பெருமூச்சு விட்ட தர்மன் எழுந்து உட்கார்ந்து அவளை எழுந்து அருகே உட்கார வைத்தான். சும்மா ஒரு கிஸ் பண்ணலான்னு பயங்காட்டி கூட்டிட்டு வந்தேன்டி. நீ பண்ற பாட்டுல ரேப் பண்ண வச்சிருவ போல. ஏண்டி அந்த நெளியிற? பின்ன முதல்ல ஒரு பையன் மேல படுக்கிறான், எனக்கு கூச்சமா இருக்காதா? ஏதே அப்ப நான் மட்டும் நித்தம் ஒரு பிள்ளை மேல படுத்துக்கிட்டா இருக்கேன். அதனடி பையன்னு சொல்ற? பையனா பார்க்காதடி, புருஷனா பாரு. எல்லாத்துக்கும் சம்மதிக்க தோணும். ஒற்றைக்கண் போட்டு அவளை பார்த்து கொண்டே தன் மீசையை ஒரு பக்கமாக்க முறுக்க அவனின் ஆண்மைக்குள் மொத்தமாக விழுந்துதான் போனாள் மாலினி. இருவரும் பேசிக்கொண்டே இருக்க தர்மன் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. அதுவும் வீடியோ கால் அர்ஜுனனிடமிருந்து. தர்மனுக்கு நிம்மதி மூச்சு வந்தது. எப்படியும் அட்டன் செய்து அவனுக்கும் இவளை அறிமுகப்படுத்தி விட்டால் இன்னும் நிம்மதியாக காதலிக்கலாம் என்றுதான் இருந்தது. ஆனால் அதற்கு மாறாக மாலினிக்கோ வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே பயப்பந்து ஒன்று உருள ஆரம்பித்தது. அர்ஜுனனுக்கு தான் தன்னை பற்றி முழுவதும் தெரியுமே என்கின்ற அச்சம். மாலினி ஏதோ கூறுவதற்கு முன்பாகவே தர்மன் காலை அட்டன் செய்து அர்ஜுனன் புன்னகை முகமாக வரவேற்றான். அருகில் அமர்ந்திருக்கும் மாலினியை புருவம் சுருக்கி பார்த்த அர்ஜுன் கண்ணாலே அவளிடம் கூறிவிட்டாயா, இல்லை நான் கூறட்டுமா என்று கேட்டான். இவர்களின் கஞ்சாடையை பார்த்த தர்மனுக்கு புருவத்தின் இடையில் முடிச்சிட்டது. அம்பு 42. என்ன இந்த பக்கம்? தன் அண்ணன் பக்கத்தில் எங்கே நான் உண்மையை உளறி விடுவேனோ, அதனால் தர்மனுக்கும் தனக்கும் சண்டை வந்து விடுமோ என்று கோழி குஞ்சாக பதுங்கி அமர்ந்திருந்த மாலினியை பார்த்துதான் நக்கலாக கேள்வி கேட்டான் அர்ஜுனன். சும்மா. ஹே வெயிட், வாட்? நான் ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் கண்ணாலேயே என்னமோ பேசிக்கிறீங்க. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா? என்ன விஷயம்? இப்ப இன்னைக்கு சொல்லியே ஆகணும். அது அந்த குள்ளவாத்துக்கிட்ட கேளு. டேய், குள்ளவாத்துன்னு சொன்னா பல்ல உடைச்சிடுவேண்டா காட்டு பண்ணி. இருக்கையில் அமர்ந்திருந்த தர்மன் நெஞ்சை பிடித்து கொண்டு மாலினியே பார்த்தான். காரணம், கூட பிறந்த தம்பிகள் கூட அவனை வாப்போ என்று பேசிவிட முடியாது. அண்ணன் என்ற மரியாதையாகத்தான் பேச வேண்டும். அப்படி இருக்க இவள் இவ்வளவு உரிமையாக பேசுகிறாள் என்றால் என்ன நடக்கிறது இங்கே என்னும் விதமாக பார்த்து கொண்டிருந்தான். டாக்டரே, நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க என்ன வெறுத்துட மாட்டீங்க தானே? நடிக்காத வாத்து. அவன் வெறுத்தா நீ அப்படியே விட்டுருவ பாரு. 2 வருஷமா அவன் பின்னாடியே தானே சுத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நானே என் வாயால உண்மையை சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி எங்க வாழ்க்கைக்குள்ள கும்மி அடிச்சுட்டு போயிடாத. சொல்லு. அது டாக்டரே, நான் 2 வருஷமா உங்க பின்னாடி சுத்திட்டு தான் இருக்கேன். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை தெரியும். அப்பத்துல இருந்து நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இங்க நான் சேர்ந்தது, உங்ககிட்ட நெருங்கினது எல்லா விஷயமும் பொய். உங்க பக்கத்துல வர எனக்கு வேற வழி தெரியல. அர்ஜுனன் எவ்வளவோ சொன்னான், உங்களுக்கு பொய் பேசினா பிடிக்காதுன்னு. எனக்கு வேற வழி தெரியாம நான் ஏதேதோ சொல்லிட்டேன் டாக்டரே. மாலினியை கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் தர்மன். மேலே சொல்லு என்பது போல். அது நான் கிளாஸ் டாப்பர் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப மக்கு படிப்புல. அன்னைக்கு நான் விஷம் குடிக்கவும் இல்லை. உங்களுக்கு எப்படி அது அதிர்ச்சியோ அது மாதிரி தான் என் பேரண்ட்ஸுக்கும். பையன் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப இம்சை பண்ணாங்க. உங்களை தான் லவ் பண்றேன்னு எப்படி அவங்க கிட்ட சொல்றது? நீங்க ஓகே சொல்லியிருந்தா கூட நான் சொல்ல முடியும். அதனால சும்மா நடிச்சுதான் இங்க வந்து அட்மிட் ஆனேன். நீங்க வேற ரொம்ப கேரிங்கா பேசுனீங்களா? இதுதான் சமயம்னு நான் உங்ககிட்ட வண்டியா போய் சொல்லி உங்க பக்கத்துல நெருங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி வேற எந்த இன்டென்ஷனும் இல்லை. மன்னிச்சிடுங்க டாக்டரே. அப்புறம் உனக்கும் அர்ஜுனுக்கும் வாடா போடாங்கிற அளவுக்கு எப்படி பழக்கம் வந்தது? என்ன டாக்டரே, உங்ககிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த போய் சொல்லி இருக்கேன். நீங்க அதுக்கு ஷாக் ஆகாம என்கிட்ட கோபப்படுவீங்கன்னு பார்த்தா இந்த வெட்டு கூட எப்படி பழக்கம்னு கேட்குறீங்க. குள்ளவாத்து, வாயை உடைச்சிடுவேன். அவன்கிட்ட பேசுறதா இருந்தா அவன்கிட்ட மட்டும் பேசுடி. சிம்பான்சி, ஷட்டப்.
நான் உங்க வீட்டுக்கு பேச போனேன். நம்ம 2 பேரும் லவ் பண்றத பத்தி உங்க வீட்டுல சொல்றதுக்காக போனேன். அப்பதான் உங்க வீட்டோட வசதி வாய்ப்பும் நீ ஏதோ காரணமா தான் இந்த பொய்யெல்லாம் சொல்லி இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. பட் எனக்கு உன் மேல பெருசாலாம் சந்தேகம் இல்லை. அதனால நீ பொய் சொன்னது பெருசா கஷ்டமாகவும் இல்லை. நான் கெஸ் பண்ணேன் என்னை லவ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி இருப்பேன்னு. ஆனா நீ 2 வருஷமா என்னை லவ் பண்றது எனக்கு தெரியாது. இப்ப சொல்லு, அர்ஜுனுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம்? ஓஹோ, அது டாக்டரே, ஸ்டார்டிங்ல இருந்து நானே சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா மட்டும் கேளுங்களேன். இந்த மனுஷ குரங்கோட எனக்கு எப்படி பழக்கம் வந்துச்சுன்னா, நான் அவங்கள முதல்ல எப்போ பார்த்தேன்னா, எங்கள் ஏரியாவில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு இருந்தா. அவளை யாரு கர்ப்பமாக்குனதுன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்தது நீங்கள் தான். பிரசவம் மட்டும் இல்லை, அந்த மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணையும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் ஒரு நல்ல காப்பகத்தில் சேர்த்து எல்லாமே எனக்கு தெரியும். உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் உங்களோட இந்த குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒருத்தரை லைஃப்ல கிடைச்சா அவங்கள விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. அப்பத்துலேருந்து தான் உங்கள் ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சுட்டு உங்கள் பின்னாடியே சுற்றி வந்தேன். நான் 2வது நாள்லேயே அர்ஜுன் என்னை பார்த்துட்டான். அர்ஜுன் தான் என்னை கூப்பிட்டு விசாரிச்சான். நான் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லவும் அது உன் திறமை அப்படின்னு அவன் விலகிக்கிட்டான். அவன் எனக்கு உதவியும் செய்யலை, என்னை போட்டும் கொடுக்கல. அதுக்கு பிறகு நானும் அர்ஜுனும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விஷயத்துக்காக பேசி ஒரு ஃப்ரெண்டாக ஆகிட்டோம். அவ்வளோதான் டாக்டரே. ஏதே அவ்வளோதானா? நான் கூட தப்பா நினச்சிட்டேன் மாலு. என்னான்னு கேட்டது வேறு யாரும் இல்லை, மாலினி தான். அர்ஜுனன் கொஞ்சம் கேர்ள்ஸ் விஷயத்துல ப்ளே பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன்கிட்டயும் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கும்னு. அவ்வளவுதான். உக்கரகாலியாக மாறிய மாலினி எழுந்து நின்று தர்மன் சட்டையை பிடித்து கீழே இறங்கி மண்டையில் நறுக்கு நறுக்கு என்று கொட்டினாள். ஐயோ அம்மா, அடியே வலிக்குதுடி. ஏய் வாத்து, போது விடு, நீ சும்மா இருடா. இவர் ஒரு பெரிய டாக்டர்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூட பிறந்த தம்பி என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒன்றும் தெரியாம. அடியே பிசாசே, தலை வலிக்குதுடி, என்னன்னு சொல்லிட்டாவது அடி. அர்ஜுன் அப்படிலாம் கிடையாது. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா அவன் நடந்துகிட்டதே கிடையாது. 2 வருஷமா அவன் கூட நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். அவனை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரிஞ்ச எனக்கே தெரியுது அவன் பொண்ணுங்க விஷயத்துல கன்னு மாதிரின்னு கூடவே இருக்கா. உங்களுக்கெல்லாம் தெரியலையா? அப்போ இவனுக்காக ஹாஸ்பிட்டல் மாடியிலேருந்து சூசைட் பண்ணிக்கிச்சே ஒரு பொண்ணு, அது? யோ, நீ நிஜமாலுமே படிச்சுதான் டாக்டர் ஆனியா? ஏண்டி பின்ன அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட இருந்தியா? இல்லை அந்த ரிப்போர்ட் தான் நீ பார்த்தியா? அவள் ட்ரக் அடிட்டியா லூஸு? எதே? அவ தான் அர்ஜுன் கிட்ட பில்டப் பண்ணா. ஆனால் அர்ஜுன் அவளை கண்டுக்கல. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் முழு நேரமும் தூங்குற நேரத்தை தவிர இங்கே ஹாஸ்பிட்டல்லையே தான் சுற்றி வருவேன். அர்ஜுனுக்கு அது நல்லா தெரியும். தலையில் அடிச்சுக்கிட்டு போயிடுவான். அப்படிதான் உன் பின்னாடியே தொடர்ந்து வந்தபோது ஒரு ஃபோன் கால் லேடி வாய்ஸில் கேட்டுச்சு. அர்ஜுனை பற்றி ஏதோ பேசிட்டு இருந்தா. என்னால் சும்மா போக முடியல. அதனால அவள் பேசின அத்தனையும் வீடியோ எடுத்தேன். அடிக்கழுவானி, குறுக்க பேசாத. என்ன அவ பேசிட்டு இருந்தானே எனக்கு ஒரு விவரமும் தெரியல. நான் அர்ஜுன் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் தேங்க்ஸ் சொல்லி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவ்வளோ பெரிய சீரியஸான விஷயங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. உங்கள் ஹாஸ்பிட்டலோட சீக்ரெட் ஃபைல் ஏதோ இருக்காமே, மெடிசன் ஃபைல், அதை சுடுறதுக்காக உங்கள் எதிரி அமிச்ச ஆளு தான் அந்த பொண்ணு. அர்ஜுன் பொம்பளை விஷயத்துல அப்படி இப்படின்னு நீங்க எல்லாம் நம்பிட்டு இருக்க மாதிரி தான் வெளியில எல்லாருக்கும் தெரியும் போல. அதனால அவ இவனை மடக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி இவன் மடங்கல. ஸோ அடுத்த பிளான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தா. அதைத்தான் நான் வீடியோ எடுத்தேன். அவள் சூசைட் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு அந்த வீடியோவை அவகிட்ட போட்டு காமிச்ச ஆதாரம் இருக்கு. உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லுன்னு விசாரிச்சப்போதான் அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் சூசைட் பண்ணிக்கிட்டா. ஏன்னா அவள் முகமும் குரலும் அதில் தெளிவாக இருந்தது. ஐயோ, அது மட்டும் இல்லை, இதெல்லாம் செய்ய சொல்றது யாருன்னு தெரியல.
ஆனா என்னாலதான் இந்த விஷயம் அர்ஜுன் கிட்ட போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் என்னை ஏதோ பண்றதுக்காக கிட்ட நெருங்குறதுக்காக மட்டும் எனக்கு நடந்த சின்ன சின்ன விபத்துனால புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் அர்ஜுன் சொன்னா, நீ பேசாம தர்மா கிட்ட லவ் சொல்லி நெருங்கிடு. தர்மா கிட்ட நெருங்கிட்டேன்னா கவச குண்டலத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அவனை மிஞ்சி உன்கிட்ட யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னான். நானும் எவ்வளவோ மூளையை கசக்கி யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்றதுன்னு. எனக்கு இந்த பொய் பித்தலாட்டம் களவாணித்தனம் இதெல்லாம் தான் ஈஸியா இருக்குது. அதனாலதான் பொய் சொல்லி உன்கிட்ட நெருங்கிட்டேன். முழு மூச்சாக மாலினி சொல்ல சொல்ல ஆண் என்பதையும் மறந்து தர்மனின் கண்கள் கலங்கியது தம்பிக்காக. 2 வருட பழக்கத்தில் அவளுக்கு புரிந்த விஷயங்கள் இத்தனை வருட பழக்கத்தில் நமக்கு புரியவில்லையே. குற்ற உணர்ச்சி என்கின்ற பேரில் அவனிடம் பேசாமல் நெருங்காமல் இருந்து விட்டோமோ? ஒருவேளை அப்போதே அவன் காலில் விழுந்து மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையை கேட்டிருந்தால் தன்னை ஏற்றுக்கொண்டிருப்பானோ என்றவனுக்கு மனமெல்லாம் பாரமாகி போனது. தம்பியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஏக்கமாக. விட்ரா, அந்த வார்த்தை சொன்னதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு. ஆமா டாக்டரே, இந்த 2 வருஷத்துல இந்த அர்ஜுன் கிட்ட எத்தனையோ முறை கேட்டுட்டேன், ஏன் நீங்க யார் கூடயும் பேச மாட்டேங்கிறீங்க, விலகியே இருக்கீங்கன்னு. பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். நீங்களாவது அந்த உண்மையை சொல்லுங்களேன். ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணை தாண்டி உருண்டு ஓட அதை தன் கையினால் துடைத்து கொண்டே தர்மன் நாகர்கோயிலில் சிறுவயது நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான் மாலினியிடம். அட கொலகார பாவி, ஏய்! சிங்கமென கர்ஜித்தது தர்மன் இல்லை, அர்ஜுனன் தான். என்ன வாய் ரொம்ப நீளுது? உனக்கு அவன் மேல எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா அது எனக்கு முன்னாடி கிடையாது. உங்க ரூம்குள்ள நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா எங்களுக்கு அவன் தான் மூத்தவன், எங்க குடும்பத்துக்கு அவன் தான் ஆணி வேறு. அவனை இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அடையப்பா, ரொம்ப தான் வீரம் படம் ஓட்டுறானுங்க என்றவள் உதட்டுச் சிலிப்பை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்த தர்மனை கனைத்து, நான் இன்னும் லைனில் தான் இருக்கிறேன் என்று நினைவூட்டினான் அர்ஜுனன். ஆனால் அடுத்த நிமிஷமே வெப் கேமராவை அப்படியே ஆஃப் செய்த தர்மன் மாலினியின் பின்னந்தலையை பிடித்து சாய்த்து அவளின் இதழை செர்ரி பழமாக கவ்விக்கொண்டான். கவ்வ ஆரம்பித்தது என்னவோ தர்மன் தான். ஆனால் இழுத்து இழுத்து அவனின் இதழை செப்புவதும் நாவை வைத்து போர் புரிவதும் என்று மாலினி அந்த இதழ் முத்தத்தை தன் கைவசம் எடுத்துக்கொண்டாள். பின்னே இத்தனை நேரம் இருந்த கலக்கம் எங்கே தன்னை பற்றி முழுதாக தெரிந்துவிட்டால் கோபம் கொள்வானோ, பொய் பேசினால் பிடிக்காதே என்று மனது கிடந்து தவித்தது. அது மட்டுமில்லாமல் மூச்சு விடாமல் பேசியது என்று மனம் முழுக்க படபடப்பாக இருக்க, இப்பொழுது அவனாக வந்து கொடுத்த இதழ் முத்தம் தேனாய் தித்தித்தது. இதற்கு மேல் எதற்காக அவள் தயக்கம் வைக்க வேண்டும்? தருமனின் சட்டையை தன் கை கொண்டு கசக்கி இறுக்கி அணைத்து அவனின் இதழை ஒரு வழி பண்ணி கொண்டிருந்தாள் தருமனின் காதல் ராட்சசி. அம்பு 43. ஹாய் டாக்டர், உள்ள வரலாமா? ஹே இனியா, வா வா, என்ன புதுசா அனுமதிலாம் கேட்டுட்டு இருக்க? ஆஹா, ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க. என்னாச்சு பீமா? கொஞ்சம் டென்ஷன்டா என்றவன் முகவாட்டம் சொல்லியது அவன் மனதை. ஐயோ, என்னாச்சு? அப்ப நான் போயிட்டு வேணா அப்புறம் வரவா? இனி ப்ளீஸ் கம், நீ தான் என்னோட ரிலாக்ஸேஷன், உனக்கு தெரியாதா? அவள்தான் தன்னுடைய மன நிம்மதி குறையவும் காரணம் என்று புரியாத பீமன் அவளிடமே ஆறுதல் தேடினான். என்னாச்சுப்பா? மனதுக்குள் படபடப்பு இருந்தாலும் ஒரு தாதி என்கின்ற முறையில் இருந்து இப்பொழுது காதலி என்ற முறைக்கு தாவி இருந்தால் இனியா. கொஞ்சம் பிரச்சனைடா, தைலம் தேய்ச்சி விடுறியா? பா, இதெல்லாம் கேட்கணுமா? செய்யன்னு சொன்னா செய்ய போறேன். தன் இருக்கையில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த பீமனின் தலைமாட்டில் வந்து நின்ற இனியா தைலத்தை 2 கைகளும் எடுத்து பீமனின் நெற்றியில் பதமாக நீவி விட்டாள். தன் காதலியின் கைஜாலத்தில் கண்ணை மூடி அதிலேயே லைத்திருந்தவனுக்கு வழி போன மாயம்தான் தெரியவில்லை. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா பீமா? சொன்னாலும் உனக்கு புரியாதுடி. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் சொல்ல வேணாம், விடுங்க. என் கடமை உங்களை கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறது. அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னை ஒதுக்கி வச்சே பாருங்க. இருக்கிற தலைவலியில நீ ஏண்டி படுத்துற? என்று சலித்து கொண்டவள் தைலத்தை நீவி விட்டு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து விட்டாள். கண்ணை மூடியிருந்த பீமனின் விழிகள் உருண்டு கொண்டேதான் இருந்தது.
ஏதோ யோசனைகளில் இருக்கிறான் என்பதை அவன் புருவ முடிச்சுகள் சொல்லாமல் சொல்லியது. இனியா துருவி துருவி கேட்க காரணம் தன்னை எந்த அளவிற்கு நெருங்கி இருக்கிறார்கள் என்று அவள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போதுதானே அவளை இங்கு அனுப்பிய முதலாளிக்கு தகவல் கொடுக்க முடியும். அதனால்தான் அவளும் எவ்வளவோ பேசி அவன் வாயிலிருந்து உண்மையை பிடுங்க பார்க்கிறாள். யோசனையில் சுழலும் அவனுக்கு இனியாவின் எண்ணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. டேப்லெட் ஏதாவது எடுத்து தரவா? ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்களே. நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை பீமா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, ரொம்ப டென்ஷன். எனக்கு ரொம்ப மன உளைச்சலா வேற இருக்குடி. என்னோட கேர்லெஸ்னால என் சைட்ல இருந்து ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இன்ஃபேக்ட் அது தர்மண்ணனுக்கும் அர்ஜுனும் கூட ஒண்ணுமே கண்டுக்கல. விடு பார்த்துக்கலாம் தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் அது இன்னும் கில்ட்டியா இருக்கு. என்ன கேர்லெஸ்? கண்ணை திறந்து இனியாவை பார்த்த பீமன் மீண்டும் நீண்ட பெருமூச்சு விட்டு, என்னோட பாதுகாப்புல இருந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் காணா போயிருக்கு. ஐயோ. ஆமா, அது என் ரூம்ல இருந்து தான் காணாம போயிருக்குங்கிறது. அது காணாம போன நேரம் சிசிடிவி எல்லாம் ஜாமர் வச்சு ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. குற்றவாளி என் பக்கத்திலேயே தான் இருக்கான். சின்ன விஷயத்துல நான் அவனை மிஸ் பண்றேன். ஆனா அந்த சின்ன விஷயம் என்னங்கிறது தான் இப்ப வரைக்கும் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. கண்டுபிடிக்க முடியலடி. அச்சச்சோ, அது என்ன மாதிரியான ஃபைலு? அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபைலை எப்படி பீமா நீங்க மிஸ் பண்ணீங்க? உங்ககிட்ட இருந்து எதுவும் அவ்வளோ சீக்கிரம் தொலையாதே. இனியா போட்டு வாங்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் எந்த அளவு அவனின் மனநிலை இருக்கிறது, பீமனின் அண்ணன் தம்பிமார்கள் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாளே. ஐயோ, நீ வேற ஏண்டி என்னை கில்ட்டி ஆக்குற? 2 நாளா பயங்கர ஃப்ரெஷர்ல தாண்டி போயிட்டு இருக்கு. தர்மா அண்ணா கூடயே இருந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்காங்க. எந்த தப்பும் நடக்காது, நடக்க விட மாட்டோம், நீ கவலைப்படாதன்னு அர்ஜுனும் சொல்லிட்டான். உன்னோட கேர்லெஸ் எல்லாம் இல்லை, வாண்டடா யாரோ பிளே பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். அந்த திருட்டு பஞ்ச பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சான். இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்களோ. என்கிட்ட இருந்து ஃபைல் எடுத்துட்டு போனவன் கண்டிப்பா உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் நானு என்ற பீமனின் கண்ணில் தெரிந்த கொலைவெறியில் இனியாவிற்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. தன் தொழில் அந்த கோப்பை எடுத்து கொடுப்பது, அதைத்தான் இங்கு பீமனிடம் செய்ய அவள் நுழைந்தது. ஆனால் பீமனின் நேர்மையிலும் யதார்த்தத்திலும் அழகிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் கவரப்பட்டவள் தானே. பீமனை கவுக்க ஒரே வழி என்றால் அவனை தன் பக்கம் காதலில் இழுத்து அவன் அசந்த நேரம் நம்பிக்கையை பயன்படுத்தி அந்த ஆவணத்தை எடுத்து கொண்டு வா என்பதுதான் இவளை அனுப்பி அவன் சொல்லியது. அதைத்தான் அவளும் செய்தாள். என்ன, அவர்கள் காதலித்தது போல் நடித்து ஏமாற்றி அருகில் செல்ல சொன்னார்கள். இவளும் ஆரம்பத்தில் நடிக்கத்தான் செய்தாள். ஆனால் பீமனின் காந்த விழியில் ஈர்க்கப்பட்டவள் உண்மையாலுமே காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆம், இயற்கையிலேயே பெண்களுக்கு தான் மான்விழி முட்டை கண்ணு என்ற உவமையெல்லாம் கூறி பெண்விழியை தான் அழகு என்பார்கள். ஆனால் பீமனுக்கு காந்த பார்வை என்றுதான் கூற வேண்டும். அவனின் கண்ணை பார்த்து பேசும் யாருக்கும் பொய் பேசும் தைரியம் வராது. அந்த அளவுக்கு கூர்மையான அழகிய விழிகள். இங்கு மருத்துவமனையில் கூட அவன் கண்ணுக்கு எத்தனையோ பெண்கள் காதல் என்று பின்னாடி சுற்றி தெரிந்தவர்கள் தானே. அனைவரையும் விட்டு ஒதுக்கியவனால் இனியாவின் எளிமையிலும் பண்பான மென்மையிலும் கவரப்பட்டுதான் காதலில் விழுந்தான். ஏய், உனக்கு ஏண்டி இப்படி வேர்க்குது என்ற பீமன் அவசரமாக தன் அருகில் இருக்கும் பிபி பரிசோதிக்கும் கருவியை எடுத்து அவளின் கையில் கட்டி சரி பார்த்தான். ஐயோ பீம், எனக்கு ஒன்றும் இல்லை, விடுங்க. நீங்க கோபமா பேசி நான் பார்த்ததே இல்லையா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். இதுக்கே பயந்தா எப்படி செல்லும்? நான் எலும்பு முறிவு டாக்டர் மட்டும் இல்லை, நிறைய பேரை எலும்பு முறிக்கிற டாக்டரும். உனக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. பட் இப்பவே நான் சொல்லிடுறேன். அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கோபத்தை உன்னால தாங்கிக்க முடியும். பட் வெளியில நான் எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ள என் பொண்டாட்டிக்கு கண்டிப்பா அடிமைதான் என்று கண்ணடிக்க மொத்தமாக விழுந்துதான் போனால் அந்த பொல்லாத பெண்ணும். ஐயோ போங்க பீம்,
பாருடா என் செல்லத்துக்கு வெக்கத்தா என்ற பீமன் இனியாவின் கையை பிடித்து கொண்டு, உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பிறகு காதலிக்கிறது தான் நல்லா இருக்கும். ஆனா நான் இந்த அவசர சூழ்நிலையில உன்னை பார்த்துட்டு காதலை மறைக்க என்னால முடியலடி. என்னை பத்தி பெருசா எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க நம்ம மெடிக்கல் ஃபீல்டுல எத்தனையோ மார்க்கெட்டிங்காக மனுஷ உயிரோட விளையாடுறாங்க. அதே மாதிரி போட்டி பொறாம அப்படின்னு இங்க எத்தனையோ கலவரம் நடக்குது. அந்த மாதிரி எங்க காதுக்கு எங்க கண்ணுக்கு தெரிகிற விஷயத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எலும்பை தட்டி நம்ம ஹாஸ்பிட்டல்லையே ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதும் என்னோட ஒரு வேலை தான். வாயை பிளக்காதடி முட்டைக்கண்ணி. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு கொஞ்சம் முரட்டு சுபாவம் அதிகம். கொஞ்சம் சண்டை அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவேன். ஒருவேளை பீமன்னு பேர் வச்சதுனால அந்த மகாபாரத பீம் போல இருக்கேனோ என்னவோ எனக்கு தெரியல. ஜிம்மு, எக்ஸசைஸு, நிறைய அடித்தடி அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அதிகமாக வந்ததுனால இதில் ஆர்வம் அதிகம். எலும்பு முறிவு பிரிவு எடுத்ததற்கு காரணமே இந்த மாதிரி அடிதடியில் இருக்கிற பல நுணுக்கங்கள். எந்த எலும்புல எப்படி அடிபட்டா அந்த ஃப்ராக்சருக்கான ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நமக்கு பாடத்திலேயே வந்துடுது. ஸோ இதில் ஒரு விருப்பம் நாட்டம் இருந்ததுனால அப்படியே அதை நான் எடுத்துக்கிட்டேன். இனியா பேய்மொழி முழிப்பதை பார்த்து கொண்டிருந்த பீமன் அவளின் கண்ணம் கிள்ளி, இவ்வளோ பயப்படுற அளவுக்கெல்லாம் உன் மாமே ஒன்றும் முரடேன் கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படியோ என் குடும்பத்துக்கு பீமன் ஸ்வீட் தான். அதே போல தான் என் பொண்டாட்டி உனக்கும் நான் ரொம்பவே ஸ்வீட்டு என்று இனியாவின் மூக்கில் முத்தம் வைத்தான். உன் முழு முகத்தையே எனக்கு பிடிச்சது உன் மூக்கு தாண்டி, என் அழகு மூக்கி. பீமனின் இறுகிய அணைப்பில் கலக்கம் போய் பயம் குடிகொண்டது. ஐயோ, உண்மை தெரிந்தால் நம் நிலைமை என்ன என்றவளுக்கு நாக்கு உலர்ந்தது. பீம், உங்க அந்த அடிதடி கேஸ் லிஸ்ட்ல கேர்ள்ஸ் உண்டா? புரியலடி. இல்ல, தப்பு பண்ணா எலும்பு எண்ணி உங்க செலவுலயே மருத்துவம் பார்ப்பேன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி துரோகம் பண்ற லிஸ்ட்ல கேர்ள்ஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆஹா, சிம்பிள், போட்டு தள்ளிட வேண்டியதுதான். எதே? ஆமாண்டி, ஒரு ஆண் சரியில்லைன்னா அந்த குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும். ஆனா ஒரு பொண்ணு சரியில்லைன்னா அந்த சமுதாயமே பாதிக்கப்படும் என்கிறத நான் ரொம்பவே நம்புறேன். துரோகத்துல ஆண் என்ன பெண் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசலாம். பெண்ணியம் பேசுறவங்க கூட சண்டைக்கு வரலாம். நான் என்னோட கருத்தை மட்டும்தான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தையே உருவாக்க அளவுக்கு சக்தி கொண்டவ. அந்த சக்தி தன் கையில இருக்கிற சூலாயுதத்தை தவறான வழிக்கு பயன்படுத்திக்கிட்டா இந்த உலகமே நாராசமா அழிஞ்சு போகும். அதனால அந்த மாதிரி துரோகியா இல்ல தப்புக்கு துணை போறவங்க பொண்ணா இருந்தா தயவு தாட்சியமே இல்லாம மேல் அனுப்பிவிட வேண்டியதான் என்று பீமன் கொடுத்த பதிலில் எச்சில் விழுங்கினாள் இனியா. இப்ப எதுக்கடி தள்ளி போற? இதுக்கு தான் இந்த டாபிக் வேணான்னு சொன்னேன். என்னை ஏதோ பேய் பிசாச பாக்குற மாதிரி பாக்குற. யாருக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு நான் புருஷனாவும் லவர் பாயாவும் தான் இருப்பேன் என்ற பீமன் கலங்கிய இனியா கண்களில் அடுத்து இதழொற்றினான். இச் என் அழகு பொண்டாட்டி பிறை நெற்றிக்கு, இச் இச் என் கத்தி இல்லாம கொள்ளுற இந்த கண்ணுக்கு, இது என் செல்ல மூக்கிக்கு, என்னையே பொறாமப்பட வைக்கிற உன் மூக்குத்திக்கு, பார்த்ததும் எச்சி ஊற வைக்கிற என் தேவத கன்னத்துக்கு என்றவன் பதில் மொழி இல்லாது இனியாவின் இதழில் உருகினான். கீழிதழை இழுத்து சுவைத்தவன் அவள் பிளந்த இதழுக்குள் தன் மேல் பட்டை உதட்டை குவித்து கண்ணாலேயே சுவைக்கச் சொல்ல, உள்ளே உடையும் உணர்வுகளுக்கு வகுப்பு தேவையா என்பது போல் தப்பும் தவறுமாக சுவைத்தாள் தன்னவன் இதழை. பீமனின் கைகள் இனியாவின் இடையில் ஊர்வலம் செல்ல, இப்போதே தன் பிரம்மச்சரியத்தை துறக்க நினைத்தவன் இருக்கும் இடம் கருதி விலகினான். பீமனின் முத்தத்தில் மூழ்கியவள் வாடிய கொடியாக அவன் நெஞ்சிலேயே சாய்ந்தாள். வாட் எ கிஸ் டியர். ஒரு டாக்டரா இதை இப்பதான் நான் பிராக்டிக்கலா பாக்குறேன். ஒரு டீப் கிஸ் நிறைய கலோரிஸ் பர்ன் பண்ணும், நிறைய பெயினுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்கிறதெல்லாம் தியரியாக நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். அப்போல்லாம் ஒரு டாக்டராக இதெல்லாம் நம்பாமல் கடந்து போயிருக்கேன். ஆனால் ரியலி அதை இப்போ தான் உண்மையாகவே அனுபவிக்கிறேன். இவ்வளோ நேரம் இருந்த டென்ஷன், குழப்பம், தலைவலி எதுவுமே இப்போ இல்லை. மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப புத்துணர்வாக இருக்குது. தேங்க்ஸ் அ லாட் டியர் என்று அவளை அணைத்து உச்சியில் முத்தமிட்டான். பீமன் தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்து விட்டான் இனியாவின் பாதத்தில்.
ஆனால் இனியாவுக்கு மனம் கனத்து வலி எடுக்க ஆரம்பித்து விட்டது. தன்னை அவன் கொல்லப் போகிறான் என்பதனால் அல்ல, அவனின் காதல் துரோகியாக நான் சாகப் போகிறேன் என்றுதான் அவளுக்கு கலக்கம். அம்பு 44. மா என்ற மருத்துவமனையில் ஏகப்பட்ட உயர்களுக்கு நடுவே படுத்திருந்த சுபத்ராவுக்கு மயக்கம் தெளிந்து லேசாக கண்ணை உருட்டி முழித்தாள். அருகில் நாற்காலியில் அமர்ந்திருந்த அர்ஜுன் ஆடாமல் அசையாமல் கையில் கற்றை தாள்களில் எதையோ படித்து கொண்டு அமர்ந்திருப்பது போல் இருந்தாலும் ஒரு கண்ணு என்னவோ அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அவள் எந்திரிக்க வேண்டும். அவள் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறாள் என்பதை அவளே கூற வேண்டும். அவளுக்கு நான் தான் அர்ஜுன் என்பதை உணர வேண்டும் என்று அமைதியாக அவளின் நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்தான். அவ்வப்போது அருகில் இருக்கும் மானிட்டரில் அவளின் இதய துடிப்பையும் சரிபார்த்தான். அர்ஜுன் என்று கண்ணை தட்டி முழித்தவள் கண்களுக்கு மங்களாக ஒரு ஆணின் உருவம் தெரிந்தது. அங்கிருந்து ஓடி வந்த ஆனந்த் அவளை தொட்டு தூக்கி சாய்வாக அமர வைத்தான். ஸ்டெயின் பண்ணிக்காதம்மா, இப்போ எப்படி இருக்க? நான் டாக்டர் ஆனந்த், இவரு டாக்டர் அர்ஜுன், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணவரு. உனக்கு என்ன வேணாலும் எங்ககிட்ட நீ தாராளமா கேட்கலாம். வீட்டுக்கு எப்போ அனுப்புவீங்க? ஏன் தொழில் பண்ண போகணுமா? தன் முழு உயரத்திற்கும் எழுந்து நின்று சிவப்பேறிய கண்களுடன் கேட்டது அர்ஜுன் தான். டேய், ஆனந்த் அதட்டினான். முதல் கோணல் முற்றிலும் கோணல் அல்லவா? தன் நண்பனை தவறாக எண்ணிவிடக் கூடாது என்பதனால் வந்த பயம். இவ போகலைனாலும் இவ விட்டுட்டு வந்த தொழிலை பார்க்க அங்க சிறப்பா நிறைய பேர் இருக்காங்க. சொல்ற வரைக்கும் மூடிட்டு இங்க படுத்திருக்க சொல்லு என்று அர்ஜுன் எழுந்து வெளியே சென்று விட்டான். வாசல் வரை சென்றவன் திரும்பி ஆனந்திடம் அவளை பார்த்துக்கோ என்று கண்ணை காட்டிவிட்டு சென்று விட்டான். மயக்கத்தில் இருக்கும் போது மட்டும் அர்ஜுன் அத்தானா, இப்போ எந்திரிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணுமா? இவளுக்கு ஏது வீடு? அந்த விடுதியில இவளை காணும் போது எல்லாரும் வாசல்லையே உட்கார்ந்துருக்க மாதிரி இவளை காப்பாத்திக்கன்னு இருந்த ஒரு நோயும் இப்ப சரியா போயிடுச்சு. இனி எவனாவது பக்கத்துல வந்தா இவளால மயங்கி கூட விழுக முடியாது. அங்க போய் அந்த நாய்களுக்கு இரையாக போறாளா? கேட்கிறா பாரு ஒரு கேள்வி என்று வெளியே வந்த அர்ஜுனன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டு புசு புசுவென்று மூச்சை இழுத்து விட்டான். அது சாரிம்மா. இங்கே சுபத்ராவுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று தெரியாத ஆனந்த் சாரி என்று மட்டும் உரைத்துவிட்டு அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் வெளியே ஓடி வந்து விட்டான். பெட்டில் படுத்திருந்த சுபத்ரா தன்னை சுற்றி என்னென்ன இருக்கிறது என்பதை கண்ணால் ஒரு முறை நோட்டம் விட்டுவிட்டு பிறகு மெல்ல ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்த கையை அசைக்காமல் அப்படியே சாய்வாக படுத்து கண்ணை மூடிக்கொண்டாள். ஏய், குழந்தைகிட்ட போய் என்ன பேச்சு பேசிட்டு வந்திருக்க எருமை? எது அவ குழந்தையா? அந்த குழந்தைய மேட்ரு பண்ணதான் நீ காசு செலவு பண்ணிட்டு அந்த விடுதிக்கு போன. டேய், அது அவ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடிடா. இப்ப அவ உனக்கு தெரிஞ்ச பொண்ணு, உன்னோட வருங்காலம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நான் தங்கச்சியா தாண்டா பாக்குறேன். அது உன் இஷ்டம். இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? எதுக்கு அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் இவ்வளவு ஹாஷா பேசிட்டு வந்திருக்க? அவ என்ன விருப்பப்பட்டா அந்த விடுதியில இருந்தா? ஏய், உங்களுக்கெல்லாம் என்னதாண்டா பிரச்சனை? ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் இது நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்க வேண்டியது. அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பொருள் மேல அலட்சியம் வந்துடுது. அதுக்காக நாம எவ்வளவு ஏங்கினோங்கிற நினப்பும் போயிடுது போல. மயக்கத்தில் தன்னை உணர்ந்தவளுக்கு நினைவில் உணர முடியவில்லை என்ற ஆதங்கம் அர்ஜுனன் பேச்சில். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத அர்ஜுன். இதே வார்த்தை உனக்கும் பொருந்தும். சம்பந்தமே இல்லாம ஒருத்தருக்காக உன் மொத்த குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சிருந்த ஆள் நீனு. இப்போ அது உன் கையில கிடைச்சிருக்கு. அவளுக்கு என்ன கவலையோ என்ன கஷ்டமோ, அவ என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பேசினாலும் நீ தான் ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கோபப்பட்டு வெளியில வந்து நிக்கிறது நியாயம் இல்லடா. உன்னை சுட்டதுவோ என்னவோ. ஒரு நிமிடம் ஆழ மூச்சை இழுத்தவன் மீண்டும் அவள் அறைக்கு சென்றான். ஐயோ, நண்பன் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கே அவளை பாடையில தள்ளி விட்டுருவான் போலையே. டேய், பொறுமையா பேசுடா. அர்ஜுன் பின்னே அடித்து பிடித்து ஆனந்தனும் அங்கு சென்றான். சார், என்ன பண்றீங்க? யூரின் டியூப் ரிமூவ் பண்றேன். மல்லாக்கப்படுத்திருந்த சுபத்ராவின் காலிடையில் பச்சை நோயாளியுடைய தூக்கி கொண்டு தலையை உள்ளே விடவும் பதறித்தான் போனாள் சுபத்ரா.
நர்ஸ் இல்லையா? ஏன், நான் தானே மாட்டி விட்டேன், கலட்ட யாரை கூப்பிடணும் என்றவன் பேசிக்கொண்டே கலட்டி விட்டான். பொறுமையா? நான் என்ன உன்னை மேட்ராடி பண்றேன், பொறுமையானு முணங்குற? எதே சி பொறுக்கி பைய, இவெல்லாம் டாக்டரா? ஆம், சுபத்ராவுக்கு மயக்க நிலையில், அவனுடைய நினைவில் இல்லாத நிலையில் அருகில் இருப்பது தன்னுடைய அர்ஜுனத்தான் தான் என்று உணர முடிந்த அவளால் நினைவு வந்த பிறகு கண்முழித்து பார்க்கும் பொழுது அருகில் இருப்பது அர்ஜுன் டாக்டர் என்றுதான் பதிவானதே தவிர தன்னுடைய அர்ஜுன் தான் என்பது அவள் மூளையில் இல்லை. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வித் ஐஸ் என்று யாருக்கோ கட்டளையிட்டவன், கெடப், போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பிரைவேட் வாஷ் பண்ணிட்டு வா, அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா என்ற அர்ஜுன் அவள் கையில் இருந்த குளுக்கோஸ் ஊசியையும் லாவகமாக எடுத்திருந்தான். கூடவே முன்னே சென்று ரெஸ்ட் ரூமில் ஹீட்டர் ஆன் செய்து மிதமான வெதுவெதுப்பான நீர் வரும்படி செய்து வைத்திருந்தான். 1 மாதம் படுக்கையில் இருந்த உடல் என்னதான் குளுக்கோஸ் வழியாக உடலுக்குள் சக்தி உள்ளே சென்று இருந்தாலும் அவளின் தாங்கும் சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சரிபார்க்க வேண்டும். அதனால்தான் தொட்டதற்கெல்லாம் கூட வந்து நிற்கும்படி எந்த தாதிகளையும் வைத்து கொள்ளாமல் இப்படி இதற்கெல்லாம் ஒரு ஆணாக தன்னை அழைக்க மாட்டாள், அவளை கொஞ்சம் கொஞ்சமாக உடலை சரி பண்ண முயற்சி செய்வாள் என்று அறிந்தவன் அதை செயலும் படுத்தியிருந்தான். இது என்ன ஹாஸ்பிட்டல்? நான் மட்டும்தான் பேஷண்ட்டாக இருக்கேன், வேற யாருமே இல்லை, வேற எந்த டாக்டர்ஸுமே இல்லை, ஒரு நர்ஸு கூட இல்லையே. பேசியே இருக்கிற கொஞ்சம் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாத, 1 மாசமா சாப்பிடாம படுத்து கிடக்குற, போய் முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. அங்கே புதுசாக பேஸ்ட் ப்ரஷ் எல்லாமே இருக்கும், குளிக்க வேணாம் இப்போதைக்கு, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு வா. முணுமுணுத்து கொண்டே போன சுபத்ரா அர்ஜுனன் கூறி அனைத்தையும் முடித்துவிட்டு வெளியே வரும் பொழுது அவளுக்கு வெதுவெதுப்பான நீர் 1 கிளாஸும் கூடவே சாத்துக்குடி ஜூஸும் இருந்தது. இது என்ன, சுடுதண்ணி இருக்கு, கூட கூலிங்கா ஜூஸ் வேற இருக்கு, 2 உனக்கு தான். ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி எடுத்து குடி, நான் டைம் செட் பண்ணி இருக்கேன், 5 மினிட்ஸ் கழிச்சு ஜூஸ் குடிக்கலாம். இவனோட எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது, இவன்கிட்ட நான் ஏன் வந்து மாட்டணும் என்றவள் அவன் கூறியது போல மிடராக முதலில் சுடுதண்ணியை பருகியவள் அர்ஜுனை பார்க்காது வேடிக்கை பார்த்தால் சுற்றி. 5 நிமிடம் தன்னுடைய கை கடிகாரத்தில் கணக்கு சரி பார்த்து கொண்டிருந்தவன் அடுத்த சாத்துக்குடி ஜூஸ் அவளுக்கு பருக கொடுத்தான். அதையும் குடித்து முடித்துவிட்டு அடுத்து என்ன என்பது போல் அர்ஜுன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அடுத்து என்ன பண்ணணும்? வாயை தொடச்சிட்டு படுத்துக்கோ, கொழுப்ப பாரேன் என்று முறைத்தவள் வாயை துடைத்துவிட்டு படுத்து கண்ணை மூடிக்கொண்டாள். சுபத்ராவின் இதழ் முணுமுணுப்பிலும் முறைப்பிலும் இதழ் தாண்டா புன்னகை அர்ஜுனனுக்கு. மீண்டும் கையில் வைத்து பிபி சரிபார்க்கும் கருவியை எடுத்து அவளுக்கு பிபி, இதய துடிப்பு அனைத்தும் சரிபார்த்தவன், இவ்வளோ நாளாக மயக்க மருந்தோட வீரியத்தில் மயங்கி தான் இருந்த, ஸோ இப்போ உனக்கு தூக்கம் வராது, மைண்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். சேனல்ஸ் இருக்கு, நான் நியூஸ் வச்சுட்டு போகிறேன், ஒரு 1/2 hour கழிச்சு வரேன். அந்த 1/2 hour வர்றதுக்குள்ள உனக்கு வாமிட் வந்தாலும் இல்லை வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பட்டனை அழுத்து என்று கூறிய அர்ஜுன் கூடவே அவளுக்கு ஒரு சிகப்பு கலர் பட்டனை பக்கத்தில் வைத்து விட்டு வெளியே வந்தான். நீ ஏண்டா வாழை பிடிச்சிட்டு என் பின்னாடியே சுத்துற, போய் உன் பொழப்ப பாருண்டா. அடே ஏண்டா சொல்ல மாட்ட, நமக்காக தான் ஒரு பிள்ளை சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கானு, கூட இருந்தா நீ எகத்தாளம் பண்றியா? சரி ஓகே, அப்போ நீ பாத்துக்கிறியா அர்ஜுன்? ஓகே தானே, ஒரு நர்ஸு கூட ஹெல்ப் வச்சுக்காம இருக்கியடா. அவளுக்கு இப்போதான் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குது, ஏதாவது எமர்ஜென்சி வேணும்னா என்னடா பண்ணுவ தனியா? அவ்வளவு சீரியஸாலாம் இல்லைடா, அவள் ரொம்ப அனாமிக்கா பலவீனமாக இருந்திருக்கா, அதுதான் அவளோட ஹார்ட் பிரச்சனைக்கு ரீசன். இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருக்கா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே அர்ஜுன், என்ன ஹெல்ப் வேணாலும் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடு, நான் உனக்காக ஓடி வர ரெடியாக இருக்கேன் என்று ஆனந்த் அர்ஜுனை கையை பிடித்து குலுக்கி மெலிதாக கட்டி அணைத்து விடுவித்து கிளம்பிவிட்டான். தன் வேகனார் காரை எடுத்த அர்ஜுன் முன்னாடி மொபைல் ஹோல்டரில் மொபைலை ஆன் செய்து சுபத்ரா இருக்கும் அறையின் சிசிடிவியை ஓடவிட்டு கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு துணி கடைக்கு சென்றவன் அவளின் உள்ளாடையிலிருந்து தளர்வாக அணிய வேண்டிய ஆடை என்று அனைத்தையும் வாங்கி கொண்டவன் அருகில் இருக்கும் காய்கறி கடையில் இன்று சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு மீண்டும் தான் இருக்கும் வீட்டிற்கு கிளம்பினான்.
அர்ஜுன் வீட்டிற்கு வந்து சுபத்ரா இருக்கும் அறைக்கு அருகில் உள்ள அடுப்படைக்குள் நுழைந்து இலகுவான இதய நோயாளி சாப்பிடக்கூடிய வகையில் காலை உணவுக்காக காய்கறி சாலட் செய்தவன் குளித்து கிளம்பி வெளியே வந்தான். அதற்குள் அரை மணி நேரம் முடிந்திருக்க அவள் அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தியது போல தெரியவில்லை. மீண்டும் சிசிடிவி ஓடவிட்டு பார்க்கும் பொழுது அவள் ஒவ்வொரு சேனலாக மாற்றி பார்த்து கொண்டிருப்பது தெரிய அவளின் அறைக்குள் சென்றான். ஏய், இந்தா போய் குளிச்சுட்டு வா, ட்ரெஸ் இந்தா. வாங்கி பார்த்தவள் அதிர்ந்தாள். தன் உள்ளாடை கூட சரியான அளவில் இருப்பதை கண்டு. என்ன முழிக்கிற? குளிக்க தெரியுமா இல்ல குளிக்க வைக்க வரணுமா? பொறுக்கி அந்த கீழ் அழுத்தம் கொடுத்து அர்ஜுனை முறைத்தவள் குளியல் அறைக்குள் சென்றாள். அம்பு 45. சொல்லு குட்டிமா. அர்ஜுன் மாமா, இந்த தேவ மாமா தீனி வாங்கி தின்னா திட்டுறாங்க. ஏற்கனவே நான் உருண்டையா இருக்கேனா, உருட்டிக்கிட்டே சிங்கப்பூர் போக முடியாதுன்னு கிண்டல் பண்றாங்க. அவன் கிடக்குறான்டா, ரசனை இல்லாதவன். நீ நல்லா சாப்பிடு. நீ புசு புசுன்னு நல்லா முயல் குட்டி போல இருக்கடா, தலகாணியே தேவையில்லை. ஹலோ அர்ஜுன் மாமா, என்ன சொல்றீங்க புரியல. பேச பேச வாங்கி அலைபேசியை அணைத்து வைத்தான் தேவா. நான் அர்ஜுன் மாமா கூட தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏன் இவ்வளோ பொறாம? ஆமா, சொன்னா மட்டும் உனக்கு புரிய போதா? சஹோ வாய்ஸ் தான் உன்கிட்ட கொடுக்குறாரு, ஆனா பதில் அன்னிக்கு போல. அங்க அன்னி கூட சந்தோஷமா இருக்காங்க போல. கரடி மாதிரி ஃபோன் பண்ணிட்டு வாடி. இவளும் ரொமான்ஸ் பண்ண மாட்டா, பண்றவங்களையும் விட மாட்டா என்ற தேவா விஜயாவின் கையை பிடித்து கொண்டு அந்த வயல் வரப்பில் நடந்தான். சுபத்ரா படுக்கையில் இருந்த உடம்பு என்பதனால் தலைக்கு குளித்து விட்டு வர சொல்லியிருந்தான். அவளுக்கு ஏற்கனவே குட்டை முடிதான், தோள்வரை மட்டுமே கற்றையாக இருக்கும் முடி. அர்ஜுனன் வாங்கி கொடுத்த சிகப்பு நிறத்தில் கருப்பு பூ போட்ட நைட்டியை அங்கேயே உடைமாற்றி வெளியே வந்தவளை பார்த்து கொண்டுதான் விஜயாவிடம் பேசிக்கொண்டிருந்தான் அர்ஜுனன். சுபத்ராவுக்கு இயற்கையிலேயே பூசினார் போல உடம்பு. இத்தனை நாள் படுக்கையில் இருந்தும் குளுக்கோஸ் மட்டுமே உணவாக உட்கொண்டு அவளின் உடம்பில் சதைப்பிடிப்புகள் ஒன்றும் குறைந்த பாடில்லை. தேவன் ஒல்லியாகவும் நெடுஞ்சான் கட்டையாகவும் ஷாருக்கான் போல பாலிவுட் ஆக்டர் போல இருப்பவன். ஆனால் விஜயா நாட்டுக்கட்டை என்று சொல்லும் அளவு சற்று அகண்ட உடம்பு. அதனால் 1 மாதம் டயட் இரு, இதையெல்லாம் சாப்பிடாதே, அப்படி இப்படி என்று தேவாவின் சொல்லுக்கு அவன் காது ஜவ்வை அடைக்கும் அளவு கத்தி விடுவாள். என்னை குளிக்காமல் இருக்க கூட சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் உண்ணாமல் இரு என்று கூறாதே என்றுதான் இன்று அர்ஜுனன் மாமாவிற்கு அழைப்பு விடுத்தாள். தன் குட்டிமாவிடம் பேசிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தவன் தலையை துவட்டி கொண்டு வாசலில் வந்து நிற்கும் சுபத்ராவை பார்த்துதான் புசு புசு உடல்வாகுதான் தனக்கு பிடிக்கும் என்றும் மெத்தை தேவையில்லை என்று கிறக்கமான குரலில் அவளை வெறுப்பேத்த என்று மட்டும்தான் கூறினான். மற்றபடி எந்தவித தப்பான எண்ணமும் இப்பொழுது இல்லை அர்ஜுனுக்கு. விஜயாவிற்கு மாமன் கூறுவது புரியவில்லை. ஆனால் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த தேவாவுக்கு சரி ரைட்டு, சுபத்ரா அண்ணியிடம் கடலை தான் போட்டு கொண்டிருக்கிறார் போல என்று போனை அணைத்துவிட்டு விஜயாவை கூட்டிச் சென்றான் காதல் செய்ய. இங்கே போனை அணைத்துவிட்டு சுபத்ராவையோ பார்த்து கொண்டிருக்கும் அர்ஜுனை முறைத்துவிட்டு மீண்டும் படுக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள். பொறுக்கி எப்படி பேசுறான் பாரு. போன்ல ஒரு பொண்ணு கூட கொஞ்சிட்டு நேர்ல என்கிட்டயும் தப்பு தப்பா பாக்குறான் பேசுறான். அவன் பார்வையை பாரு. ஐயோ, இவ்வளவு நாள் வந்து காப்பாத்தின மயக்கமும் இனி நம்மளை காப்பாத்தாதா என்று உள்ளுக்குள்ளே முணுமுணுத்தவள் கையில் வைத்திருந்த தேங்காய்ப்பூ துண்டை முறுக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நேரம் அந்த துண்டைய முறுக்கிட்டு இருப்ப? அதை கொண்டு போய் சன்ஷாடல காய போட்டுட்டு சாப்பிடவா? தான் இங்கே இருக்க வேண்டுமா இல்லை கிளம்ப வேண்டுமா? எதற்காக தனக்கு மருத்துவம் பார்த்தான்? இன்னொரு மருத்துவர் இருந்தாரே, அவரையும் காணவில்லையே. இது மருத்துவமனை போல் இல்லையே, யாருடைய வீடு? நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எதுவும் புரியவில்லை. ஆனால் அவளின் உள்ளுக்குள்ளே இருக்கும் மனதும் அவள் உடல் மொழியும் கூறியது அவனின் பக்கத்தில் தான் உன் பாதுகாப்பு என்று. அதனால் தான் இத்தனை தைரியமாக உலாவிக் கொண்டிருக்கிறாள். இவளின் அறையில் ஒரு தொலைக்காட்சி மாட்டி வைத்திருந்தது போல் ஹாலில் சுவற்றில் மாட்டி வைத்திருக்கும் LED டிவியில் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. தலுக்கா வந்து விசிலுக்கா நீ நைட்டியத்தை மாட்டிக்கிட்டு பிஞ்சு என் நெஞ்சில் அது மூட ஏத்துற என்ற பாடல் ஜிவி பிரகாஷ் குரலில் சத்தமாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க கூடவே சேர்ந்து அர்ஜுனனும் அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தான். ஓரக்கண்ணால் டைனிங் டேபிளில் தயங்கி வந்து அமரும் சுபத்ராவை பார்த்து கொண்டே
அந்த பாடலில் ஆனந்தியை விட மிகவும் காட்டமான முகத்துடன் வந்து சுபத்ரா டேபிளில் மார்னிங் உணவாக ஒரு சிறிய பவுலில் ஓட்ஸ் கஞ்சி இருக்க, கூடவே பக்கத்தில் குட்டி பவுலில் துண்டு துண்டாக நறுக்கி வைக்கப்பட்ட பப்பாளி பழம் இருக்க, பக்கத்தில் 2 வாழைப்பழம் இருக்க, வட்டத்தட்டில் சிறிய ஆம்லேட் இருந்தது. கூடவே தண்ணீரோ. எதிர் திசையில் சூடாக 2 தோசை, அதில் 1 முட்டை தோசை வேறு. கூடவே தக்காளி சட்னி இருக்க. சுபத்ரா முறைத்து பார்த்தால் அர்ஜுனனை. என்ன, எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பரவாயில்ல, என் கூட இருந்து கூட தான் உனக்கு பழக்கம் இல்லை. இப்போ பழகிக்கல, அது மாதிரி. கொஞ்சம் பழைய சாதம் இருந்தா கூட போதும், கொடுங்க. தோசையை பிட்டு வாயில் வைத்து கொண்டிருந்தவன் கை ஒரு நிமிடம் அதன் வேலையை நிறுத்தம் செய்தது. மீண்டும் முயன்று தன் வேலையை செய்து கொண்டிருந்தவன், இங்க பாரு, பழைய சாதம், மோர் மிளகா அதெல்லாம் நீ சாப்பிடலாம் தான், ஆனா இப்ப சாப்பிட முடியாது. உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. உடம்பு மறுபடியும் நிலைமைக்கு வர வரைக்கும் டயட் ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட் எடுத்து பழையபடி தான் உடம்பு தேத்தணும். அது வரைக்கும் நான் கொடுக்கறது தான் உனக்கு சாப்பாடு. மேலும் உடம்புல உனக்கு நெஞ்செரிச்சல், வாமிட்டிங் இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை சாப்பாடு எந்த விதமான காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லணும். நான் உனக்கு டாக்டர் மட்டும்தான் என்றவன் தொலைக்காட்சியில் ஒரு கண்ணும் அவளை ஒரு கண்ணுமாக வைத்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான். இதுல எது ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எது வேணாலும் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல இருந்து ஆரம்பிச்சு. ஆனா உனக்கு தான் எல்லாமே. இதுதான் உனக்கு இன்னைக்கு காலையில கலோரிஸுக்கான அளவு. ஸோ அதை மட்டும் நீ சாப்பிட்டு முடிச்சிடணும். மெல்ல ஒவ்வொரு கிண்ணமாக காலி செய்து உண்டாள். அவளால் பொறுமையாகத்தான் முழுங்க முடிந்தது என்பதை அர்ஜுனன் கவனித்து கொண்டுதான் இருக்கிறான். பொறுமையாக சாப்பிடட்டும் என்று அவள் சாப்பிடும் வரை அவனும் பொறுமையாக சாப்பிட்டு கொண்டு அவளை கவனிப்பதும் தொலைக்காட்சியை கவனிப்பதுமாக இருந்தான். அடுத்தடுத்தும் இதே போல் ஐட்டம் சாங்குகள் வர கடுப்பான சுபத்ரா, இதெல்லாம் உள்ளேயே இறங்க மாட்டேங்குது. இது இறங்குறதுக்காகவாவது ஒரு நல்ல பாட்டு வைக்கலால, இப்படி ஜங்கு புங்குன்னு குதிக்கிற பாட்டா வைக்கிறீங்க. நல்ல பாட்டுனா எது? நம்ம ராஜா சார் பாட்டு தான். ஓஹோ என்றவன் தொலைக்காட்சியை அணைத்து விட்டு குரலை சீர் செய்து அவனே பாட ஆரம்பித்து விட்டான். நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்க்க அந்தியில் பூத்தது, பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம் என்றவன் குரல் உண்மையிலேயே இனிமையாகத்தான் இருந்தது. ஆனால் சுபத்ராவுக்கு என்ன தோன்றியதோ, கப்சிப் என்று அனைத்தையும் ஒரே வாயில் அள்ளி கொண்டு போட்டு கடித்து தின்று உள்ளே தள்ளியவள் மடமட என்று தண்ணீர் குடித்து அமைதியாக அமர்ந்து கொண்டாள். பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு வெடிப்பு சிரிப்பு. அவனும் தன் தட்டில் இருக்கும் உணவை முடித்து கொண்டவன் பாத்திரத்தை எடுத்து சுத்தமாக வைத்துவிட்டு மீண்டும் வெளியே வந்தான். இந்தாம்மா. ஏய், இங்கே தானே இருக்கேன், எதுக்கு இப்படி கத்துறீங்க? இல்லை, சாப்பிட்டுட்டு சோபால உட்காந்துட்டியே, தூக்கம் வரும் போலன்னு நினச்சேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த வாட்ச் கட்டிக்கோ, இதில் உன்னோட ஹார்ட் ரேட், பல்ஸ் எல்லாமே காட்டும். அதை தாண்டி இங்கே ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணினா என் கையில் இருக்கிற வாட்சோட இது கனெக்ட் ஆகும். ஸோ நீ என்னை கூப்பிடுற, எனக்கு புரியும். நான் உடனே வந்து நிற்பேன். எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு, அதனால முழு நேரமும் உன் கூடயே இருக்க முடியாது. இது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சுக்கோ. வாசல்ல வாட்ச்மேன் இருக்காங்க. உனக்கு நான் சொன்ன டயட் சார்ட் படி சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஒரு அக்கா வருவாங்க. அது இல்லாம 2 பாடி கார்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க இந்த வீட்லயே. தென் இங்கே வேணாலும் உட்காந்து டிவி பார்க்கலாம், ரூம்ல வேணாலும் டிவி பாரு. இல்லை லெஃப்ட் சைட்ல போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸ் இருக்கும். உனக்கு ஏதாவது படிக்கணும்னு தோணுச்சுன்னா படி. கீழே இறங்கி போனீங்கன்னா கார்டன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாக் ரிலாக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. கார்டன்ல 2 ஜெர்மன் ஷெஃபர்ட் டாக்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்மெல் தெரியும். ஸோ நீ இந்த வீட்டு ஆளுன்னா அது உன்னை எதுவும் பண்ணாது. நீ பயப்பட வேண்டாம். ஃபீல் ஃப்ரீ, டேக் கேர். லஞ்சுக்கு வந்துடுறேன் என்ற அர்ஜுன் சுபத்ராவின் அருகே நெருங்கி அவளின் உள்ளங்கையை பிடித்து அந்த ஸ்மார்ட் வாட்சை திணித்து விட்டு அவளின் கன்னத்தை கிள்ளி விட்டு சென்றான். அவன் கன்னத்தை கிள்ளும் பொழுது கூட அவள் உணரவில்லை இது தன் அர்ஜு அத்தான் தான் செய்வார் என்று. அம்மு, பாப்பாவுக்கு கண்ணம் நல்ல புசு புசுன்னு இருக்குல்ல என்ற குட்டி அர்ஜுனன் அடிக்கடி சுபத்ராவின் கன்னத்தை கிள்ளி விளையாடுவதுண்டு. இன்றும் அந்த ஞாபகத்தில் தான் அர்ஜுனன் கன்னத்தை கிள்ளியது. ஆனால் முற்றிலுமாக அனைத்தும் வெறுத்து நிற்கும் சுபத்ராவிற்கு அது சுத்தமாக ஞாபகம் வரவில்லை. இவன் சொன்னா நாம இதை கட்டிட்டு இருக்கணுமா?
பொறுக்கி பையன் என்னமோ உடம்பு மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறான். எதுக்காக இதெல்லாம் பண்றான்? நல்லா உடம்ப தேத்தி மறுபடியும் அந்த விடுதியில தான் விட போறானுங்க. இதுக்குன்னா செத்து தொலைகிறதே மேலு என்று அலட்சியமாக அந்த கடிகாரத்தை பக்கத்தில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கரடி பொம்மையின் கையில் கட்டிவிட்டாள். அர்ஜுன் ஏன் அந்த கடிகாரத்தை அணிந்து கொள்ள சொன்னான் என்று அவனும் முழுதாக விளக்கவில்லை. தன்னை இவ்வளவு பாதுகாப்பவன் கூறினால் அது ஏதேனும் சரியாகத்தான் இருக்கும் என்று சுபத்ராவும் யோசிக்கவில்லை. அவள் இன்று செய்த ஒரு சிறிய பிழை நாளை அவள் வருத்தத்திற்கு காரணமாக அமையும் என்று அவளிடம் யார் கூறுவது? வேற யாரு? நாம தான். என்ன மக்களே, வாய்ஸ்ல ஃப்ளோல கதை எப்படி இருக்கு? ஒரு கரெக்ஷனும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னே நான் எடுத்துக்கட்டுமா? இந்த கதையை என் குரல்ல தொடர்ந்து கேட்பதற்கு மறக்காம கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். நன்றி, வணக்கம்.